அன்றைக்கி என் ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வாங்கடா, ஆற்றுல இருக்க விரால் மீன்லாம் வெளியே போகுதுன்னு சொல்லியிருந்தான். சரி அப்படி எங்கே தான் போகுதுன்னு சொல்லிட்டு நாங்களும் வலையை எடுத்துகிட்டு மேலே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் மேலேருந்து பார்க்கலே வேறு ஒரு விரால் மீனை பார்த்துட்டோம். நைஸாக கிட்ட போயிட்டு வலையை வச்சு அமுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எவ்வளோ பொறுமையாக போய் போட்டுட்டு அடியில் வந்துட்டு கை வச்சு லைட்டாக அழுத்தி பார்க்குறோம். விரால் மீனை காணும். எப்படி நாங்கள் தான் போட்டு அழுத்திட்டோமே, எங்கே தான் போச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தொலைவிட்டே இருந்தோம். கடைசி வரையும் பார்த்திங்கன்னா அந்த விரால் மீன் நம்மள்ட்ட மாட்டவே இல்லை. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அழுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபுல்லாக கை வச்சு கிளம்பிட்டே இருந்தோம். கடைசி வரையுமே பார்த்திங்கன்னா ஒன்றும் மாட்டல. சரி இதுக்கு மேலே வலையை எடுத்துரும், வலையை எடுத்து பக்கத்தில் போடலாம், அப்படியே போட்டால் ஏதோ மாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலையை எடுத்து பக்கத்தில் போட்டோம். பக்கத்தில் போட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக என் காலில் வந்து ஏதோ இடிச்சுது. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. கடைசியில் பார்த்தா மீன் தான் பாறைன்னு நினச்சி என் கால் கடியில் வந்து படுத்துருச்சு போல். நானும் அப்புறம் பொறுமையாக கை வச்சு அழுத்தி எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக வந்துட்டு அந்த மீனை பார்த்த மீனை வந்துட்டு நாங்கள் பிடிச்சிட்டோம். அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைஸாக தான் இருந்தது. ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ ஒரு நல்ல சைஸாக இருக்கும். இந்தமாரி உங்களுக்கு ஏதாவது மீன் பிடிச்ச அனுபவம் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வலையிலேருந்து ஒரு டைம் எடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு சரியாக போயிடுச்சு. அதுவும் நல்லா செம்மையாக துள்ளிச்சு. பொறுமையாக அப்புறம் வலைக்குள்ளே போட்டு எடுத்துட்டோம். நல்லா பார்த்திங்கன்னா இந்த விரால் மீனை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக வாய்க்குள்ளே கை விட்டு எடுக்க முடியாது. வேறு எந்த மீனாலும் வாய்க்குள்ளே கை விட்டு எடுத்துடலாம். இதுக்கு நல்லா பல் வந்துட்டு கூராக இருக்கனால வாய்க்குள்ளே கை விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பொறுமையாக எடுத்து மீன் எடுத்து உள்ளே போட்டுட்டோம். போட்டுட்டு பார்த்தா இந்த மீன் நல்லா சைஸாக தான் இருக்குது போல். 1 கிலோ சைஸ் வரும் போல். நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது செம்ம துளி